ஃபீல் குட் ஃப்ரீடத்தின் 5வது அத்தியாயத்திற்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ஆசைகளின் சுமை. நீங்க அனுப்புன குறிப்புகளை நான் படிச்சிருந்தேன். அப்போ அதுல ஒரு வரி ஏன்னா அப்படியே நிறுத்தி யோசிக்க வச்சிடுச்சு. ஆசைகளை மகிழ்ச்சியின் அமைதியான கொலையாளிகள்னு குறிப்பிடுது. இது கேட்க கொஞ்சம் நாடகத்தனமா இருந்தாலும் அதுல ஒரு பெரிய உண்மை இருக்கு இல்லையா? நமக்கே தெரியாம நம்ம சந்தோஷத்தை எது கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டு இருக்குங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். நம்மளோட இயல்பான அந்த அமைதியான நிலைக்கு நாம எப்படி திரும்ப போறோம்? இந்த ஆசைகள்ங்கிற சுமையை இறக்கி வச்சுட்டு உள்ளுக்குள்ள எப்படி ஒரு உண்மையான சுதந்திரத்தை உணர்றது, இத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். சரி, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல இந்த பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு புரிஞ்சுக்கணும். ஆமா, உங்க குறிப்புகள்ல முதல் விஷயமே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தர்கிட்டயும் முடிவே இல்லாத, சில சமயம் தேவையே இல்லாத ஆசைகள் குவிஞ்சு கிடக்குதுன்னு சொல்லுது. கரெக்ட். சிலர் தங்களோட சொந்த ஆரோக்கியம், மன நிம்மதி எல்லாத்தையும் விட்டுட்டு மத்தவங்களோட டஜன் கணக்கான எதிர்பார்ப்புகளை ஒரு மூட்டை மாதிரி தூக்கிட்டு திரியுறாங்க. அதான், அதை கேட்கும் போதே ஒரு மாதிரி சோர்வா இருக்கு. ஆமா, இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர். நாம் எல்லாரும் தினமும் அனுபவிக்கிற ஒரு விஷயம் இது. ஆனா நின்னு நிதானமா யோசிக்கிறது இல்ல. உங்க ஆதாரம் இது ஒரு கூர்மையான வரியோட சொல்லுது. சொல்லுங்க. ஆசைகள் முடிவதில்லை, புரிதல் தான் முடிவுக்கு வருகிறது. ஆசைகள் முடிவதில்லை, புரிதல் தான் முடிவுக்கு வருகிறது. வாவ், இது ரொம்ப ஆழமா இருக்கே. ஆமா, இது ஒரு பெரிய ஞானமே இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம், ஆசைகளை நிறைவேற்றிட்டா எல்லாம் சரியாயிடும்னு. ஆனா அது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம். ஒண்ணு கிடைச்சா அடுத்தது வேணும். அந்த ஓட்டத்தை நிறுத்துறது ஆசைகளை நிறைவேற்றுறது இல்ல. அந்த ஓட்டத்தோட தன்மையை புரிஞ்சிக்கிறது தான். அந்த புரிதல் வந்துட்டா போதும், ஆட்டமே முடிஞ்சிடும். அப்ப நாம ஒரு முடிவில்லாத ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி வேர்க்குமே தவிர ஒரே இடத்துல தான் இருப்போம். சரி, உங்க குறிப்புகள்ல இன்னொரு முக்கியமான வேறுபாடு இருந்துச்சு. மற்றவர்களோட ஆசைகள் உங்கள் சுமையாகின்றன, உங்கள் ஆசைகள் உங்கள் கவலைகளாகின்றன. ஆமா, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம பெருசா கவனிக்கிறதே இல்ல. முதல்ல மத்தவங்களோட ஆசைகள் எப்படி ஒரு பெரிய பாரமா மாறுது அத பத்தி பேசலாம். இதுதான் நம்மில் பலரோட அன்றாட போராட்டமா இருக்குது. இங்கதான் உங்க ஆதாரம் ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தை பயன்படுத்துது. அதுதான் குப்பை தொட்டி உருவகம். குப்பை தொட்டியா? ஆமா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரும், உங்க குடும்பம், நண்பர்கள், வேலை பார்க்குற இடத்துல அவங்க நிறைவேறாத ஆசைகள், நியாயமில்லாத எதிர்பார்ப்புகள், உணர்ச்சிகரமான கோரிக்கைகள்னு எல்லாத்தையும் உங்க மேல கொட்டினா என்ன ஆகும்? ஐயோ! உங்க மனசு உங்க சொந்த ஆலோசனைகளுக்கும் அமைதிக்குமான இடமா இல்லாம மத்தவங்களோட உணர்ச்சி கழிவுகளை சேமிச்சு வைக்கிற ஒரு குப்பத்தொட்டியா மாறிடுது. கேட்கவே பயங்கரமா இருக்கு. நாம மத்தவங்களோட குப்பைகளை சுமக்கிற ஒரு நடமாடும் தொட்டியா மாறிடுறோம்னு சொல்றீங்க. ஆமா, அந்த சுமை இங்கிருந்து தான் மெதுவா ஏற ஆரம்பிக்குது. நீங்க அவங்களுக்காக வாழ்ற ஒரு கருவியா மாறிடுறீங்க. உங்க வாழ்க்கை உங்களுடையதா இருக்காது. இது நம்ம மன அமைதியை எப்படி பாதிக்குதுன்னே இப்போ நல்லா புரியுது. சரி, இந்த சுமையால நமக்கு என்ன ஆகுது? நம்மளோட இயல்பு நிலை என்ன? அத பத்தி உங்க குறிப்புகள் பேசுது. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ரொம்ப சரியான கேள்வி. இந்த சுமை நம்மளோட இயல்பைய மாத்திது. உங்க ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, நல்லுணர்வு, அதாவது ஃபீல் குட் ஸ்டேட்டுங்கிறது தான் நம்மளோட இயற்கையான இயல்பான நிலை. ஓ, அப்போ நாம கஷ்டப்பட்டு சந்தோஷத்தை உருவாக்க தேவையில்லையா? தேவையே இல்ல. அதாவது எந்த கவலையும் இல்லாம அமைதியா லேசா இருக்கிறது தான் நம்மளோட ஃபேக்டரி செட்டிங். நம்ம மகிழ்ச்சியை தேடி அலைய வேண்டியதில்ல. நம்ம இயல்பு நிலையை நாம கெடுக்காம இருந்தாலே போதும். அந்த நல்லுணர்வு தானாவே இருக்கும். அப்படி என்றால் நாம ஒரு புது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஏற்கனவே இருக்கிற சாஃப்ட்வேரை வைரஸ் தாக்காம பாத்துக்கிட்டாலே போதும். அப்படித்தானே? சரியா சொன்னீங்க. இங்க அந்த வைரஸ் தான் ஆசைகள். குறிப்பா நமக்கு சம்பந்தமே இல்லாத மத்தவங்க நம்ம மேல திணிக்கிற ஆசைகள். இந்த நல்லுணர்வை நம்ம மனசோட இயல்பான ஆபரேட்டிங் சிஸ்டம்னு வச்சுக்கிட்டா, இந்த தேவையற்ற ஆசைகள் அந்த சிஸ்டத்தை சிதைக்கிற வைரஸ் மாதிரி செயல்படுது. சரி, உங்க ஆதாரம் ஒரு தெளிவான சமன்பாட்டையே கொடுக்குது. உங்க சொந்த ஆசைகளை துறக்கும்போது நீங்க எலேசா உணர்றீங்க. ஆனா மத்தவங்களோட ஆசைகளை துறக்கும்போது தான் நீங்க சுதந்திரமா உணர்றீங்க. ஆஹா, லேசா இருக்கிறது வேற, சுதந்திரமா இருக்கிறது வேற. இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒன்னு பாரத்தை குறைக்குது, இன்னொன்னு விலங்கைய உடைக்குது. எக்ஸாக்ட்லி. இத புரிஞ்சுக்க ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் பார்க்கலாம். உங்க குறிப்புகள்லே இருந்துச்சு. ஒரு குழந்தைக்கு டாக்டராவே விருப்பம் இருக்காது. ஆனா பெற்றோர்கள் தங்களோட கௌரவத்துக்காகவும் ஆசைக்காகவும் கட்டாயப்படுத்தி படிக்க வைப்பாங்க. ஆமா, இது பல வீடுகள்ல நடக்கிற ஒரு சோகமான நாடகம்.
இந்த உதாரணம் ஒரு முக்கியமான கொள்கையை தெளிவா விளக்குது. ஆசைகளின் பொருத்தமின்மை இஸ் ஈக்குவல் டு வாழ்க்கையின் துயரம். ஆசைகளின் பொருத்தமின்மை. அதாவது பெற்றோரோட ஆசை குழந்தையோட யதார்த்தம் மேல திணிக்கப்படுது. இதோட விளைவு என்ன? யாருக்குமே சந்தோஷம் இல்ல. குழந்தை தான் ஆயுள் முழுக்க பிடிக்காத வேலையை செஞ்சு கஷ்டப்படும். பெற்றோரோ ஆசை நிறைவேறியும் குழந்தையோட சோகமான முகத்தை பார்த்து நிம்மதி இல்லாம இருப்பாங்க. ஆமா, இது எல்லாருக்குமே ஒருவித மனக்கசப்பு தான் உருவாக்கும். ஆனா இது வெறும் பெற்றோர் குழந்தை பிரச்சனை மட்டும் இல்லவே. சமூகமே நம்ம மேல சில ஆசைகளை திணிக்குது இல்லையா? அருமையான புள்ளி. இந்த வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணணும், இப்படி ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி கார் வச்சிருக்கணும்னு. இதெல்லாம் உண்மையில நம்ம ஆசைகள் தானா, இல்ல சமூக நம்ம மேல கொட்டின குப்பைகளா? மிகச் சரியான கேள்வி. இதுதான் பிரச்சனையோட அடுத்த கட்டம். நாம சில சமயம் நமக்காக தேர்ந்தெடுக்கிறோம்னு நினைக்கிற ஆசைகள் கூட உண்மையில சமூகத்தால நம்ம மேல திணிக்கப்பட்டதா இருக்கலாம். அந்த ஆசைகளும் ஒரு விதத்துல முட்டாள்தனமான ஆசைகள் தான். அப்போ சும்மா வெளியே இருந்து மட்டும் வர்றதில்ல, உள்ளே இருந்தும் வருது. ஆமா. அது நம்மளோட உண்மையான இயல்போட பொருந்தாதப்போ அதுவும் ஒரு பெரிய சுமையாவே மாறும். சரி, இந்த சுமை நம்ம முழுசா மூழ்கடிக்குது. இத கேட்கும்போதே மூச்சு முட்டுது. அப்போ இதிலிருந்து வெளியே வர வழியே இல்லையா? இந்த சுமையை இறக்கி வைக்க உங்க குறிப்புகள் ஏதாவது வழி சொல்லுதா? நிச்சயமா வழி இருக்கு. அக சுதந்திரத்திற்கான முதல் பயிற்சின்னு சொல்றீங்க. அது என்ன பயிற்சி? அந்த பயிற்சி கேட்க ரொம்ப எளிமையானது. ஆனா அதை செயல்படுத்த ஆழமான மன உறுதி வேணும். அது இதுதான். மற்றவர்களின் ஆசைகளிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். உங்க ஆதாரம் இது ரொம்ப நேரடியா எந்த பூச்சும் இல்லாம சொல்லுது. நீங்கள் யாருடைய வேலைக்காரரும் அல்ல, நீங்கள் யாருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றும் இயந்திரம் அல்ல. ஒரு நிமிஷம், இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில ரொம்ப கஷ்டம். குடும்பத்துக்காக, உறவுகளுக்காக சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். இதை செஞ்சா நம்மள ஒரு சுயநலவாதின்னு சொல்லிடுவாங்களே. இது ஒரு முக்கியமான கேள்வி. உங்க ஆதாரம் இங்க ஒரு நுட்பமான வேறுபாடை காட்டுது. இது சுயநலம் இல்ல, சுயமரியாதை. சுயமரியாதையா? ஆமா, இது அக்கறையின்மை இல்ல, உங்க எல்லைகளை பாதுகாக்கிறது. நீங்க மத்தவங்களுக்கு உதவலாம், அவங்கள நேசிக்கலாம். ஆனா அவங்களோட ஒவ்வொரு எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுறது உங்க கடமை கிடையாது. அவங்க சந்தோஷத்துக்கு நீங்க மட்டுமே பொறுப்பு இல்ல. இந்த எண்ணம் வந்துட்டாலே பாதி சுமை இறங்கிடும். நீங்க உறவுகள்ல ஒரு பங்களிப்பாளரா இருக்கலாம், ஆனா ஒரு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மனமாற்றம் தான் அந்த பயிற்சியோட முதல் படி. சுயநலம் அல்ல, சுயமரியாதை. இது ரொம்ப சக்தி வாய்ந்த பார்வை. இது வெறும் தத்துவம் மட்டுமல்ல, வரலாற்றில பல பேர் வாழ்க்கையில இது நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. சில உதாரணங்கள் சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. அந்த உதாரணங்கள் நமக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். இளவரசரா பிறந்த கௌதம புத்தர் எடுத்துக்கலாம். அவருக்கு எல்லா உலக இன்பங்களும் கிடைச்சது. ஆனா அந்த வாழ்க்கை ஒரு தங்க கூண்டுன்னு அவர் உணர்ந்தாரு. அரசராகணும், சாம்ராஜ்யத்தை ஆளணுங்கிற ஆசையை அவர் துறந்த போதுதான் அவருக்கு ஞானமும் எல்லையில்லாத அமைதியும் கிடைச்சது. ஒரு சுமையத் துறந்து சுதந்திரத்தை பெற்றார். அதே மாதிரி அங்குலிமாலன் 1000 பேரை கொல்லணுங்கிறது அவனோட கொடூரமான ஆசையா இருந்துச்சு. அவன் அந்த ஒற்றை ஆசைய, அந்த வெறிய துறந்தபோது ஒரு கொடியவன்கிற அடையாளத்திலிருந்து விடுபட்டு ஒரு துறவியானான். ஒரு ஆசையை விடுறது அவனை அழிக்கல, அவனை உருவாக்குச்சு. கடைசியா பேரரசர் அசோகர். ஆமா, கலிங்க போருக்கு பிறகு அசோகர் அடைஞ்ச மாற்றம். உலகையே ஜெயிக்கணும், சாம்ராஜ்யத்தை விரிவாக்கணுங்கிற அந்த வெற்றி பசியையும் ஜாயவாய்ப்பு ஆசையும் அவர் துறந்தார். அதுக்கு பிறகுதான் அவர் சண்டாசோகனா இருந்து தம்மாசோகனா மாறினார். கருணையுள்ள அரசரா மாறினார். ஆமா, ஒவ்வொரு உதாரணங்களும் சொல்றது ஒரே விஷயம்தான். ஒரு தேவையற்ற ஆசையை விடுறதுங்கிறது ஒரு இழப்பு இல்ல, அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. நீங்க தேவையற்ற சுமையை கீழே வைக்கும்போதுதான் நிமிர்ந்து நிக்க முடியும். அப்படியானா இந்த ஆழமான உரையாடல்ல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கிய பாடங்கள் என்ன? ஏன்னா இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் சவால். சுருக்கமா பார்க்கலாம். கண்டிப்பா, ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதலாவது, ரொம்ப முக்கியமானது, ஆசைகளை விடுங்கள், சுதந்திரம் பெறுங்கள். இது குறிப்பா மத்தவங்க எதிர்பார்ப்புங்கிற விலங்கில் இருந்து விடுபடுறத குறிக்குது. சரி. ரெண்டாவது, மற்றவர்களின் எதிர்பார்ப்புகள் உங்கள் பொறுப்பல்ல. இது நீங்க ஒரு மந்திரம் மாதிரி தினமும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கலாம். இது மிகப்பெரிய விடுதலையை தரும். இது ரொம்ப முக்கியம். மூணாவது, ஒரு நேரடியான கணக்கு மாதிரி. ஆசை முடிகிறது, மன அழுத்தம் முடிகிறது. ஆசைகளோட சுமை குறையும் போது மன அழுத்தமும் தானா குறையும். நாலாவது பாடம் நம்ம பார்வையை மாத்தக்கூடியது. நல்லுணர்வே உங்கள் உண்மையான செல்வம். ஆமா, பணம், புகழ், அதிகாரம் இதெல்லாம் உண்மையான செல்வம் இல்ல. உங்க மனசோட அமைதியான, கவலையில்லாத அந்த நல்லுணர்வு நிலைதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய சொத்து. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
இத உடனடியா செயல்படுத்த உங்க ஆதாரம் ஏதாவது வழி சொல்லுதா? ஆமா, ஒரு செயல் திட்டம் வேணுமே. இருக்கு. அது ஒரு எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த உறுதிமொழி. இத நீங்க உங்களுக்குள்ளேயே எடுத்துக்கணும். அந்த உறுதிமொழி, நான் யாருடைய முட்டாள்தனமான ஆசைகளையும் இனி சுமக்க மாட்டேன். அவ்வளவுதானா? இந்த ஒரு வரிய நினைச்சா போதுமா? அந்த வரிய நீங்க முழு மனசோட உண்மையா ஏத்துக்கிட்டு ஒரு தீர்மானமா எடுத்தா, உங்க இயல்பான நல்லுணர்வு நிலை உடனடியா திரும்புங்கறதான் அந்த ஆதாரத்தோட வாக்குறுதி. எப்படி? ஏன்னா, இது ஒரு நீங்க பயணம் இல்ல. இது ஒரு கண்ணோட்டத்துல ஏற்படுற மாற்றம். போதும், இந்த சுமையே இனியும் நான் சுமக்க தயாரில்லன்னு நீங்க முடிவு செய்யற அந்த ஒரு கணம், உங்க விடுதலை தொடங்கிடுது. ஆக, இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஆசைகள், குறிப்பா மத்தவங்களோட ஆசைகள், எப்படி நம்ம மேல சுமைய ஏத்தி, நம்ம இயல்பான அமைதிய கெடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதிலிருந்து விடுபட்டு, சுதந்திரத்தை நோக்கி எப்படி முதலடியை எடுத்து வைக்கிறதுன்னும் பார்த்தோம். ம். இதோட அடிப்படை கருத்து ரொம்ப தெளிவு. உங்க மன அமைதி உங்க பொறுப்பு. அது உங்களுக்கு சொந்தமில்லாத ஆசைகளோட சுமைய கீழே வைக்கிறதுல இருந்து தொடங்குது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த உரையாடலோட இறுதியில உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. என்னது? மத்தவங்களோட முட்டாள்தனமான ஆசைகள்ல இருந்து விடுபடுறத பத்தி நாம விரிவா பேசிட்டோம். ஆனா நாம நமக்கே விதிச்சுக்கிட்ட முட்டாள்தனமான ஆசைகள் பத்தி என்ன? சமூகத்தோட அழுத்தத்தாலேயோ தவறான புரிதலாலேயோ இதுதான் என் ஆசைன்னு நீங்க ஆழமா நம்பிட்டு இருக்கிற ஒண்ணு இருக்கலாம். உங்களுடைய சொந்த ஆழமா பதிஞ்ச எந்த ஆசை உங்களுக்கு தெரியாமலே ஒரு மறைக்கப்பட்ட சுமையா இருந்து உங்க நல்லுணர்வு நிலைய அமைதியா அரிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறது தான் உங்க அடுத்த கட்ட பயணம். அது யோசிச்சு பாருங்க.